இந்தியாவின் மிகப்பெரிய சங்கமான இந்தியாவின் முதன்மை சங்கமான சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் தேசிய மாநில மாவட்ட நகர ஒன்றியத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழன் ஜெகனின் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மிக முக்கிய செய்தி, அவசர செய்தியாக இந்த காணொளியை வெளியிடுகிறேன். தமிழகம் முழுவதும் இருக்கிற 28 அலுவலகங்களிலும் நாளை ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். நம்மளுடைய தலைமை அலுவலகத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் கிராவல் மண் அள்ளுவது தொடர்பான தகவல் ஒன்று பரிமாறப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நம் சங்கத்தின் சார்பாக ஐவர் குழு ஒன்று நியமனம் செய்து இது தொடர்பாக விசாரணை நடத்துங்கள் என்று நாம் கூறியிருந்தோம். அந்த விசாரணையில் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை நான் உங்களிடத்தில் பகிர்கிறேன். அது தொடர்பான கண்டன துண்டறிக்கை சுவரொட்டிகள் இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் ஒட்டப்படுகிறது. அடுத்ததாக நாளை 28 நம்முடைய தமிழகம் முழுவதும் இருக்கிற 28 அலுவலகங்களிலும் நாளை ஆலோசனை கூட்டம் கூட்டி நாளை தமிழகம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட வேண்டும், கண்டன சுவரொட்டிகள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒட்டி முடித்த பிறகு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் செய்யவிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வந்த கடிதத்தின் அடிப்படையில் நம்முடைய விசாரணை குழுவில் நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் தந்த அறிக்கையின் அடிப்படையில் கிராவல் மண் பர்மிட் வாங்கப்பட்டு ராசப்பா என்கின்ற தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டு தற்போது சென்னையில் இருக்கிற ராசப்பா என்கின்ற ஒரு நபர் கிராவல் மண் பர்மிட் என்று கூறி பர்மிட்டை எடுத்துக்கொண்டு 5000 ரூபாய் யூனிட்டுக்கு 5000 ரூபாய் வசூலிப்பது இல்லாமல் போலி பர்மிட்டுகள், அதாவது பர்மிட்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு துண்டு சீட்டு தான் உங்களுக்கு தரப்படும். ஒவ்வொரு லாரிக்கும் துண்டு சீட்டு தரப்படும். இது தொடர்பாக லாரி ஓனர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் மாதம் 35 கோடி ரூபாய் தருகிறோம், எங்களை கேள்வி கேட்டால் ஏடி அதிகாரியை வைத்து, ஏடி மெயினை வைத்து உங்களுடைய லாரிகளை நாங்கள் சிறைப்பிடித்து விடுவோம், பறிமுதல் செய்ய வைப்போம் என்று மிரட்டுகிறார்களாம். மேற்கொண்டு கேள்விகள் கேட்டால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ரவுடிகளை நியமனம் செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கடலூரில் செந்தில் என்கின்ற ஒருவன், நாமக்கல்லில் கார்த்தி என்ற ஒருவன், விழுப்புரத்தில் வள்ளியப்பன் என்ற ஒருவன், சேலத்தில் பரணி என்கின்ற ஒருவன். இவனுங்கெல்லாம் மெயின் ரவுடிங்க, தாதாக்கள். இவங்களை வைத்து தான் இந்த நெட்வொர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த ராஜப்பா என்றவன். தமிழகத்துடைய முதலமைச்சருடைய துணைவியார் எந்த அரசியலிலும் ஈடுபடாதவர். அப்படி இருக்கையில் அவருடைய பெயரை பயன்படுத்தி எந்த ஐஏஎஸ் நிறுத்தினாலும் சரி, எந்த ஐபிஎஸ் நிறுத்தினாலும் சரி, உடனடியாக துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நாங்கள் மாமூல் தருகிறோம், ராஜப்பாவுடைய துண்டு சீட்டுன்னு சொன்னால் அந்த லாரியை எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் நிறுத்த மாட்டார்களாம். இதெல்லாம் நம்ம நடத்தின விசாரணை அடிப்படையில், நம்மளுடைய விசாரணை குழு நடத்திய விசாரணையின் அடிப்படையில் கிடைத்திருக்கிற தகவல். அதாவது ஒவ்வொரு ஐஏஎஸ் கலெக்டருக்கும் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் தருவதாகவும், இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா இந்த மணல் திருடன் ராசப்பா என்கின்ற ஒருவன் சொல்லுகிறான். ஐஏஎஸ் 10 லட்சம் ரூபாய், ஏடி மெயின் 5 லட்சம் ரூபாய், வட்டாட்சியர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டால் அந்தந்த ஊரில் இருக்கிற இந்த செந்தில், கார்த்தி, பரணி, வள்ளியப்பன் போன்ற ரவுடிகளை வைத்து மிரட்டுகிற விடயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதனால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது அவன் அரசியல்வாதி யாராவது சொல்லியிருந்தா கூட நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். இவன் முதலமைச்சருடைய துணைவியாரை சொல்கிற காரணத்தினால், அவதூறு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிற காரணத்தினால் இவனை கண்டித்து, இந்த திருட்டு கும்பலை கண்டித்து, கிராவல் மண் திருடுகிற நபர்களை கண்டித்து நம்ம சங்கத்தின் சார்பாக கண்டன சுவரொட்டிகள் முதல் கட்டமாக
விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்த இருக்கிறோம். அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக இந்த சுவரொட்டிகள் வரும். அடுத்ததாக இன்னொரு 7-8 நாட்களில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் நம்ம சங்கத்துடைய மொத்த உறுப்பினர்கள் 4.5 லட்சம் பேரும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் இதை ஒரு அவசர செய்தியாக உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி திருட்டு பயலுங்க, ரவுடி பயலுங்க, இவனுங்களை வைத்து தான் இந்த அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். இதை நம்ம உடனடியாக தடுத்து நிறுத்தியாக வேண்டும். எதை பற்றியும் கவலைப்படாத, எந்த அதிகார வர்க்கத்துக்கும் கட்டுப்படாத, எந்த மந்திரியாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால், அது எவராக இருந்தாலும் சரி, எதிர்த்து கேள்வி கேட்டு அடக்குகிற ஒரே ஆற்றல் பெற்ற சங்கம் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம். அந்த சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே சொல்கிறேன், ஒருவரையும் விடக்கூடாது. அதனால் எனது அருமை உறவுகளே, அனைவருக்கும் நான் சொல்லுகிற அறிவிப்பு, தேதி அறிவிக்கப்படும். நாளை மறுநாள் தேதி அறிவிக்கின்றேன். அந்த தேதியில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். இதை உடனடியாக தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இதுக்கு பொதுப்பணித்துறை இடமாக இருந்தாலும் சரி, அல்லது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏரியாக இருந்தாலும் சரி, உடனடியாக மண் அள்ளுறது. ஏன்னா எல்லாத்தையும் பட்டா போட்டு, தமிழ்நாடு பட்டா போட்டு இந்த ராசப்பான்றவனுக்கு தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பட்டா போட்டு எப்படிடா கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற அதிகாரம் படைத்த ஒரே சங்கம் நாம் தான். ஏன்னா இன்று தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் முதன்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தான். எந்த ஒரு விடயத்தையும் எதிர்த்து கேட்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நாம் தான். இதை கேட்டாக வேண்டும், தடுத்தாக வேண்டும். எனது அருமை உறவுகளே, கிளந்தெழுவோம். திக்கெட்டிலும் தீயாய் பற்றி படர்ந்து செங்குருதி களமானாலும் சிரித்தாட வேண்டாமா என்று களமாடுவோம். ராசப்பா போன்ற ரவுடிகளை, செந்தில் போன்ற ரவுடிகளை, பரணி போன்ற ரவுடிகளை, வள்ளியப்பன் போன்ற ரவுடிகளை, கார்த்திக் போன்ற ரவுடிகளை ஒழிப்போம். இந்த மணல் திருட்டை தடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். தயாராகுங்கள் எனது அருமை புறநானூற்று வீரர்களே.